தலைப்போடு நம்ம உங்க அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அழகு 10ல இருக்கிற இந்தியாவில் பழங்குடி மற்றும் சாதியுடைய தொடர்ச்சி. ஸோ யூனிட் 10ல உங்களுக்கு டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னா, ட்ரைப் காஸ்ட் கண்டினியூம் இன் இந்தியா. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு பழங்குடி ஆகட்டும், இல்ல ஜாதி அப்படிங்கிற ஒரு யூனிக் ஃபீச்சரை பத்தி பேசுறதா இருக்கட்டும், நம்ம இந்தியன் கான்டெக்ட்ல பேசும்போது இந்தியா அல்லது இந்தியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம ஒரு ரீகால் பண்ணிக்கிட்டு ஆரம்பிச்சோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு முன்னாடி பல்வேறு வகுப்புகள்ல நான் சொன்ன மாதிரி இந்தியா அப்படிங்கிற விஷயத்த பல்வேறு டைமென்ஷன்ல இருந்து நாம நோக்கலாம். ஸோ பல்வேறு பரிமாணங்கள்ல நாம இந்தியாவை அடையாளப்படுத்திக்கலாம். எப்படி இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டை இல்ல இந்தியா அப்படிங்கிற ஒரு சமூகத்தை நம்ம அடையாளப்படுத்துறோம். ஸோ இந்தியா அப்படிங்கிறது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. ஸோ பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஹெட்ரோஜெனஸ் பாப்புலேஷன் தான் இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவர தெரிய வரும். ஸோ ஹோமோஜினியஸ் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை நம்ம சொல்லவே முடியாது. ஹோமோஜினியஸ் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம எதை நம்ம சொல்றோம்? ஒரே அடையாளப்படுத்தக்கூடிய ஒரே அடையாளத்தை தயார்கிட்ட இருக்கே தவிர இந்தியா அப்படிங்கிற ஒரே ஒரு அடையாளம் தான் இருக்கே தவிர அந்த இந்தியா இந்தியா அப்படிங்கிற அடையாளம் அப்படிங்கிறத நான் பல்வேறு தன்மைகள்ல இருந்து இல்லைன்னா பல்வேறு குணாதிசயங்கள்ல இருந்து நாம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சோ இந்த பன்முகத்தன்மை இல்ல எப்படி நாம நம்மளால இவ்வளவு அறுதிட்டு இந்தியாவில பல்வேறு இன ஈடுபடுறவங்க வாழ்றாங்க, பல்வேறு மத மொழிகளை பேசுறவங்க வாழ்றாங்க, பல்வேறு கலாச்சாரத்தை பின்பற்றுறவங்க வாழ்றாங்க. இது அனைத்துல இருந்துதான் நாம இந்தியா அப்படிங்கிற ஒரு அடையாளத்தையும் இந்தியர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தையும் நாம தாங்கிட்டு நிக்கிறோம். சோ இந்த இந்தியா இந்தியர் அப்படிங்கிற அடையாளத்துல நாம குறிப்பா இப்ப நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சோ பழங்குடிகள் என்பவர்கள் யார் அப்படிங்கிறது இந்தியாவிற்குன்னு இருக்கக்கூடிய அந்த யூனிக் ஃபீச்சர் ஒரு தனித்த தன்மை அப்படின்னு நாம கலகலமா நம்ம புரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிற சாதி அப்படிங்கறத பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த அழகு 10 லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு உங்க சிலபஸ்ல கொடுத்திருக்கிற மாதிரி மொத்தம் 3 லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் கற்றல் நோக்கங்கள் இருக்குது. 1, பழங்குடி சமூகம் என்றால் என்ன என்பதை இந்த அழகு மூலமா நாம விளங்கி கொள்ளவும், ஜாதி என்றால் என்ன என்பதை நாம் தெளிவர புரிந்து கொள்ளவும், மற்றும் பழங்குடிக்கும் சாதிக்கும் இடையேயுள்ள ஒற்றுமை மற்றும் வேறுபாடுகளை புரிந்து கொள்ளவும். பழங்குடி நோக்கங்கள்னு பார்த்தோம்னா முதல்ல 2 விஷயங்கள் நமக்கு இருக்குது. 1, ட்ரைப் அப்படிங்கிறவங்க யாரு, இல்லைன்னா இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படிங்கிறவங்க, இல்ல பிரிமிட்டிவ் பீப்புள் அப்படிங்கிறவங்க யாரு. அவங்க ஜாதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து இல்ல நம்ம அடையாளமா நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு அடையாளமான ஜாதிங்கிறதுல இருந்து எப்படி அவங்க ஒன்றுபட்டு மற்றும் வேறுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பழங்குடி சமூகம் என்றால் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கும் போதும், ஜாதி என்றால் என்ன அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கும் போதும் நம்மளால தெளிவா வரையறை செய்ய முடியும். இதன் அடிப்படையில நாம என்பவர்கள் அப்படிங்கிறத நாம பல்வேறு வகுப்புகள்ல நாம பேசியிருந்தாலும் இந்த கிட்ட கோருது அப்படிங்கறதுனால நாம பழங்குடிகள்னா யாரு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டு நாம உள்ள போவோம். சோ தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் மறுபடியும் உங்ககிட்ட அழுத்தி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம எந்த சந்தர்ப்பங்கள்ல எந்த ஒரு கான்செப்டை பத்தி இல்ல ஒரு கருத்துருவாக்கத்தை பத்தி படிக்க போனாலும் அதனுடைய பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பேசிக் கான்செப்ட நமக்கு தெரிஞ்சே இருந்தாலும் நாம என்ன டைமென்ஷன்ல புரிஞ்சுக்க விரும்புறோமோ அந்த டைமென்ஷன்ல அந்த கான்செப்ட ஒரு ரீகால் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே உபயோகரமான ஒரு விஷயமா இருக்கும். ஏற்கனவே பல்வேறு வகுப்புகள்ல நீங்க ட்ரைபல் இண்டிஜினியஸ் பீப்புள், பிரிமிட்டிவ் பீப்புள், ஆதிவாசிஸ் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சிருந்தாலுமே இப்போ நாம அதை ஒரு ரீகால் பண்ணிட்டு நம்ம மற்ற விஷயங்களுக்கு உள்ள போகலாம். ஏற்கனவே நம்ம பல வகுப்புகள்ல நம்ம பார்த்த மாதிரி சோ அமெரிக்கன் கோர்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சோ ட்ரைபல் பீப்புள் மே நாட் பி இண்டிஜினியஸ் பீப்புள் டு த பர்டிகுலர் ரீஜியன். சோ இந்த ட்ரைபல்னு சொல்லக்கூடிய மக்கள், ஆதிவாசிகள்னு சொல்லக்கூடிய மக்கள் ஒரு இண்டிஜினியஸ் பீப்புளா இருக்கணுங்கிற கட்டாயம் இல்ல. பட் அவங்க எப்படி இருக்கணும் அல்லனா எப்படி நாம அவங்கள புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, their culture must be distinctive one or unique one while we compare with other communities of the society. அந்த பரந்த சமூகத்துல வாழக்கூடிய பிற சமுதாயங்களை அவங்களுடைய பிற சமுதாயங்களுடைய பண்பாட்டோடு நாம ஒப்பிடும் பொழுது இந்த பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை முறை, அந்த ட்ரைபலிசம்னு சொல்றோம், அந்த இண்டிஜினியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிமிட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழங்குடி வாழ்க்கை முறை அப்படிங்கிறது somehow has to be in a different way. ஏதாவது ஒரு வகையில வேறுபட்டு இருக்கணும்.
சோ வேறுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நாம எப்படி நாம பார்க்கலாம் அப்படின்னா என்னென்ன வேறுபாடுகள் அப்படிங்கிறத நாம வரையறை செஞ்சா தான் பார்க்க முடியும். என்னென்ன அடிப்படையில அவங்க அந்த வேறுபட்டு இருக்கணும், இல்லைன்னா வாட் சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் தே ஷேர் வித் இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ சோசியல் கல்ச்சுரல் எக்கனாமிக் ட்ரெடிஷன்ஸ், அவங்களுடைய சமூக பண்பாட்டு பொருளாதார ஆஸ்பெக்ட்ஸ்ல நாம அதை புரிஞ்சுக்க முடியும். இதே இடத்துல நாம இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா போனோம் அப்படின்னா அவங்களுடைய மேஜிக்கோ ரிலிஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் தி சோசியல் ஆர்கனைசேஷன் இன் விச் தே ஐடென்டிஃபை தெம்செல்ஸ், அந்த சமூக அமைப்புகள்னு சொல்ற சமூக நிறுவனங்கள்னு சொல்ற ஃபேமிலி, மேரேஜ், கின்ஷிப், ரிலிஜியன், எஜுகேஷன், எக்கனாமி, பொலிட்டி, அவங்களுடைய ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் நீதி பரிபாலனம் அப்படிங்கிறதையும் கூட நாம சேர்த்துக்கலாம். இந்த எல்லாத்துலயுமே அவங்க மத்த கம்யூனிட்டியோட சமுதாயத்தினுடைய மிக பரந்த அளவுல இருக்கிற கம்யூனிட்டியோட அவங்க வேறுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரிமிட்டிவ் பீப்புள் இல்லைன்னா ட்ரைபல் பீப்புள் இல்லைன்னா ஆதிவாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பூர்வகுடியினர், பழங்குடியினர், இல்லைன்னா அந்த ட்ரைபல்னு சொல்லக்கூடிய வனஜாதி, இவங்க எல்லாருக்குமே இருக்க அடிப்படையான ஒரு கேரக்டர். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி ஒரு ஃபார்மல் ஆர்கனைசேஷன்ஸ், அது ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல மேரேஜா இருக்கட்டும், இல்ல ரிலிஜியனா இருக்கட்டும், இல்ல கின்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல பொலிட்டியா இருக்கட்டும், இல்ல இந்த கவர்னன்ஸ் ஆஸ்பெக்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு எது தீர்மானிக்கும் அப்படின்னா, இல்லைன்னா எதுக்கு அவங்களுக்கு அதிகமான வேல்யூ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா customary practices. So customary practices are simply known as normative practices. So normative behavior அப்படின்னு பார்த்தோம்னா இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுடைய சமூக வாழ்க்கை, அவங்களுடைய பாரம்பரியம், அவங்க காலகாலமா பின்பற்றிட்டு வந்த பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே இங்க தீர்மானிக்கும். ஸோ இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. ஸோ ரெகுலேட்டிங் themselves at least partially by their own norms, their customs and traditions. அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த நெறிமுறைகளும் அந்த பண்பாடுகளும் அந்த அந்த வழக்கார்களும் வந்தா அவங்களை தீர்மானிக்கும். ஸோ ஆர்டிகல் ILO 169 ஆஃப் ILO கன்வென்ஷன் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ட்ரெடிஷனலி இண்டிஜினியஸ் பீப்புள் ஆர் அண்டர்ஸ்டுட் டு பி தோஸ் ஹூ ஆர் விக்டிம்ஸ் ஆஃப் கலோனியல் செட்டில்மெண்ட்ஸ். ஸோ யூரோப்பியன் கலோனியல் செட்டில்மெண்ட்ஸ் உடைய விக்டிம்ஸ், அதனால பாதிக்கப்படக்கூடியவங்க தான் இங்க இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மைக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இன்வார்டு மைக்ரேஷன், அவுட்வார்டு மைக்ரேஷன். இன்வார்டு மைக்ரேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து அந்த காலனி ஆதிக்கம் அப்படிங்கிறனா ஒரு காலனைசேஷன் ப்ராசஸ் தொடர்ந்து 14-15ஆம் நூற்றாண்டுல நடைபெற ஆரம்பித்ததன் விளைவாக அவர்கள் சென்று சேர்ந்த பகுதிகளில் காலகாலமாக வாழ்ந்து வரக்கூடிய மக்களை தான் இங்க ஆர்டிகல் 1.1 ஆஃப் ILO கன்வென்ஷன் பூர்வகுடி மக்கள் அப்படின்னு சொல்லுது. சோ பூர்வகுடி மக்கள் அப்படிங்கறது இந்த வரையறையிலிருந்து நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தொன்று தொட்டு ஒரு இடத்தில் காலகாலமாக தங்களுடைய பண்பாட்டை முடிந்தளவு விட்டு கொடுக்காமல் அப்படின்னா என்ன, எந்த மாற்றத்திற்கும் உட்படுத்தாமல் தங்களுடைய வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டு வருபவர்கள் அப்படிங்கிறலாம். சோ இங்க யூரோப்பியன் காலனைசேஷன் இல்லைன்னா யூரோப்பியன் காலனியல் செட்டில்மெண்ட்ஸ் மூலமாக இந்த மக்களானவர்கள் அந்த இடத்தில் வாழ்ந்து தொன்று தொட்டு காலகாலமாக வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் இங்கு வேற இடத்துக்கு டிஸ்பிளேஸ் பண்றப்படுறாங்க. சோ இல்லைன்னா வேற இடத்துக்கு அவங்க நோக்கி தள்ளப்படுறாங்க, வேற இடத்த நோக்கி வாழ்றது. சோ இதுதான் இங்க இண்டிஜினியஸ் பீப்புள் ஆர் த பீப்புள்ஸ் ஆஃப் த நேட்டிவ் ரீஜியன். சோ இதுதான் ILO கன்வென்ஷன் நமக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு இண்டிஜினியஸ் பீப்புளை பத்தி பேசும்போதும் ஏன் நான் மறுபடியும் இந்த இன்டர் அமெரிக்கன் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டையும் ILO கன்வென்ஷனையும் DN மஜும்தார் அண்ட் RN முகர்ஜியுடைய டெபினிஷன்ஸையும் நாம திரும்ப பாக்குறோம் அப்படின்னா, ஏன்னா அந்த ட்ரைப், அந்த இண்டிஜினியஸ் பீப்புளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், பீப்புளை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இவங்களுடைய டெபினிஷன் நமக்கு ஒரு காம்ப்ரிஹெண்டான ஒரு டெபினிஷனா இருந்துட்டு இருக்கு. சோ இந்த காம்ப்ரிஹெண்டான டெபினிஷன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன, இதைத்தான் நாம அந்த ILO கன்வென்ஷன்லயும் பார்த்தோம், இன்டர் அமெரிக்கன் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்லயும் பார்த்தோம். சோ இதுல நம்ம DN மஜும்தார் நமக்கு சொல்லக்கூடிய இல்லைன்னா நமக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்ன, ட்ரைப் இல்லைன்னா இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படிங்கிற பத்தின ஒரு அடையாளம் என்ன. The tribe are nothing but families, collection of families or groups of families bearing a common name. So இந்த காமன் நேம் அப்படிங்கிறத நாம கிளான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா அதோட நம்ம ஒத்து பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, கிளான் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, குலம். சோ ஒரு குலத்திற்கான அந்த பொதுவான நேமை அவங்க வச்சிருக்கிறது, அந்த பேர் பண்ணிட்டு இருக்கிறது. So they must bear a common name.
So the members of that particular clan are the group of families of which they occupy a same territory. The same territory காலாகாலமா அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்க வாழ்ந்து வந்த அந்த இடத்தோட தொடர்புடைய விஷயமா தான் இருக்குமே தவிர அவங்க அவங்களுடைய தொழிலுக்காகவோ இல்லைன்னா வேற ஒரு காரணங்களுக்காகவோ வேற வேற இடங்களுக்கு டிஸ்பர்ஸ் ஆகி அங்கங்க அவங்களுக்கு நினைச்ச இடத்துல எல்லாம் செட்டில் ஆகிறது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ தே மஸ்ட் ஆக்குபை எ சேம் டெரிட்டரி, தே மஸ்ட் ஸ்பீக் த சேம் லாங்குவேஜ். ஒரு குழு இருக்கிறாங்க இல்லைன்னா ஒரு ட்ரைப் இருக்கிறாங்க, ஒரு இண்டிஜினியஸ் பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு மொழி இங்க இருக்கணும் அப்படிங்கிறது இங்க முக்கியமான விஷயமா இருக்குது. அதே நேரத்துல தே மஸ்ட் அப்சர்வ் சர்டன் டேபூஸ் ரிகார்டிங் மேரேஜ். இப்ப டேபூஸ் ரிகார்டிங் மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது யாருகிட்ட இருந்து பொண்ணு எடுக்கலாம், பெண் எடுக்கலாம், இல்லைன்னா மாப்பிள்ளை எடுக்கலாம் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? ஸோ எண்டோகோமி எக்ஸோகோமி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு கிடைக்குது. தன்னுடைய குலத்திற்கு உள்ளேயே திருமணம் முடித்துக் கொள்வதா, இல்லைன்னா எலிஜிபிளான அந்த பிரைட் ஆர் பிரைட் குரூம் சொல்லக்கூடிய மணப்பெண் இல்லைன்னா மணமகன் இவங்களை வந்து தன்னுடைய குலத்துக்குள்ளேயே தேர்ந்தெடுக்கிறதா, இல்ல தன்னுடைய குலத்தை விட்டு வெளியில இருந்து தேர்ந்தெடுக்கிறதா? அப்படி வெளியில தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு குழுவா இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு கிளானா இருக்கணும், அது மூலமா அந்த கிளானுக்கு நாம எப்படி இந்த உறவு முறைகளை நாம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத தீர்மானிக்கிறதா சட்டன் டேபூஸ் ரிகார்டிங் மேரேஜ். And also profession or occupation and have developed a well assessed system of reciprocity and mutuality of obligations. ஸோ இங்க அந்த ஆக்குபேஷன் இல்லைன்னா அந்த ப்ரொஃபஷன் பார்க்கும்போது எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய அந்த டேபூஸ் ரிலேட்டடா, அந்த கஸ்டமரி பிராக்டிசஸ் ரிலேட்டடா, வேல்யூஸ் ரிலேட்டடா அவங்க தங்களுடைய தொழிலையும் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான பொருட்களை சேகரிக்கிறதுலையும் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத நாம இங்க தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல they must have a well assessed system of reciprocity and mutuality of obligation. ஸோ இந்த மியூச்சுவாலிட்டி ஆஃப் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கும்போது கிவர்னு இருக்கும்போது அங்க ரிசீவர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அங்க ரிசீவர்னு வரும்போது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆர் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க கிவர் அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணி தான் ஆகும். இதுதான் அந்த மியூச்சுவாலிட்டி ஆஃப் ஆப்ளிகேஷன்ஸ். கொடுக்கும்போது வாங்குறவர்னு ஒருத்தர் இருக்கிற மாதிரி அந்த வாங்குறவர் பின்னாடி கொடுக்கிற ஆளா இருக்கணும். இதுதான் இங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ரூல்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எப்படிப்பட்ட பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்குது. அந்த வரையறை ஆனது எப்படி தீர்மானிக்குது அப்படின்னா கொடுக்கக்கூடியவருடைய தகுதி நிலை, வாங்கக்கூடியவருடைய தகுதி நிலை, அதே மாதிரி கொடுக்கக்கூடிய பொருளுடைய சோசியல் மீனிங், சோசியல் இன்டர்பிரிட்டேஷன், அந்த சமூக பொருள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா வரையறை இருக்கும். என்ன பொருளை கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம், அந்த பொருள் எப்படி திரும்பி கொடுக்கப்படணும், யார் மூலமா கொடுக்கப்படணும் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களுமே இங்க வந்து தெளிவா வரையறைக்கப்பட்டிருக்கும். ஸோ டிஎன் மஜும்தாருடைய இந்த ஒரு காம்ப்ரிகண்டான ஒரு டெஃபினிஷன் அப்படிங்கிறது இண்டிஜினியஸ் பீப்புளை பத்தி ஒரு ட்ரைபல் பீப்புளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவான ஒரு விஷயமா. அதே நேரத்தில் ஆர்என் முகர்ஜியுடைய டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம்னா a tribe is that human group whose members have common interest. ஸோ இங்க காமன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கலெக்டிவிட்டி, ஒரு பொதுவான தன்மை, குழுவில் உள்ள அனைவருக்கும். அதான் நம்ம ஏற்கனவே டிஎன் மஜும்தார் டெஃபினிஷன்ல மேல இருக்கிற மாதிரி அந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபேமிலிஸ் ஆர் குரூப்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் பார்க்கக்கூடிய அந்த ஹியூமன் குரூப்புக்கு, அந்த பர்டிகுலர் குரூப்புக்கு, அந்த குரூப்பை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் இப்ப மாடர்ன் ஃபீச்சர் நம்ம சொல்லக்கூடிய இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது அங்க வந்து தலையெடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இண்டிவிஜுவாலிட்டி வில் அஃபெக்ட் த டோட்டாலிட்டி. அந்த காமன் இன்ட்ரெஸ்ட, அந்த கலெக்டிவிட்டியை இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தாத்பரியம். அதே நேரத்துல அவங்களுடைய அந்த காமன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய இடம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். they must speak a common language on the social law. அந்த சமூக விதிமுறைகள் அப்படி நம்ம சொல்லக்கூடிய அதுதான் இங்க அந்த காமன் இன்ட்ரெஸ்டையும் இங்க தீர்மானிக்குது. சரி, சோ காமன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த சோசியல் லாவோட, அந்த சோசியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட, அந்த சோசியல் டேபூஸோட இரண்டரை கலந்துதான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி ஆல் ஆர் அனலிட்டிக்கலி செப்பரபிள் பட் மியூச்சுவலி இன்டர்டிபெண்டன்ட். இந்த நம்ம பார்த்த இந்த டெபினிஷன்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் இப்ப உங்ககிட்ட பேசின மாதிரி அந்த டெபினிஷனை அப்படியே வந்து நம்ம ரீட் பண்ணாம அதை எந்தெந்த இடத்துல எல்லாம் உடைச்சி நாம என்ன மாதிரியான அர்த்தம் கொள்ள முடியும் அப்படிங்கிற பார்த்தா மாதிரி இந்த ஒரு ட்ரைபல் வாழ்க்கையில, ஒரு இண்டிஜினியஸ் லைஃப்ல
நாம எல்லா விஷயங்களையும் ஒரு அனலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப்ல நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும். பட் நல்லா கூர்ந்து கவனிச்சீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதா தான் இருக்கும். ஒரு விஷயத்துல நாம முடிவெடுக்கணும் அப்படின்னா அதோட தொடர்புடைய மற்ற விஷயங்களையும் நாம கவனத்துல எடுத்துக்கிட்டு தான் அந்த முடிவை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது தான் இங்க நாம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். திஸ் இஸ் வாட் ஐ ஆஃபன் சேஸ் analytically separable but mutually interdependent and economic occupation. So economic occupation அப்படிங்கிறது அவங்களுடைய சர்வைவல் ஆர் சப்சிஸ்டன்ஸ் லெவல்ல மட்டுமே தான் இருக்குமே தவிர அந்த சர்ப்ளஸ் அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த் ஆர் எய்ம்ஸ் ஆர் இன்டென்ஷன் டு அக்குமுலேட் வெல்த் இன் சர்ப்ளஸ் மேனர் அப்படிங்கிறது இருக்காது. இது ஆர்.என். முகர்ஜியோட நமக்கு டெஃபினிஷன். ஸோ ட்ரைப் அப்படிங்கிற வார்த்தையில நம்ம ஆக்ஸ்போர்டிங் இங்கிலீஷ் டிக்ஷனரி எப்படி நமக்கு சொல்ல வருது அப்படின்னா tribe is a group of persons forming a community and claiming descent from a common ancestor. So இங்க நாம பார்க்கக்கூடிய விஷயம் ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி இங்க கம்யூனிட்டிங்கிற ஒரு பதத்தை நமக்கு உருவாக்குது. ஸோ கம்யூனிட்டி அப்படிங்கிற பதம் அதை எப்படி நம்ம பார்க்கறோம் அப்படின்னா மோரார்லஸ் கம்யூனிட்டிக்கும் ட்ரைபுக்கும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது. எப்படி சிமிலாரிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கம்யூனிட்டி இஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் அ கிவன் ஏரியா. So will living in a given area அப்படின்னு பார்க்கும்போது they must live in a common boundary or in a definite boundary அப்படின்னு பார்க்கும்போது they must follow a unique culture. ஸோ இந்த கம்யூனிட்டிக்குள்ள பல்வேறு தரப்பட்ட மக்கள் வாழலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உதாரணத்துக்கு இப்ப மதுரை கம்யூனிட்டின்னு சொல்லலாம், திருநெல்வேலி கம்யூனிட்டின்னு சொல்லலாம், மெட்ராஸ் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். அந்த மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு ஜியோகிராபிக்கல் பவுண்டரிக்குள்ள இல்லைன்னா மதுரை அப்படிங்கிற ஒரு ஜியோகிராபிக்கல் பவுண்டரிக்குள்ள வாழ்றவங்களை தான் இங்க நம்ம கம்யூனிட்டின்னு சொல்ல முடியும். ஸோ மதுரை கல்ச்சர்னு சொல்றோம், திருநெல்வேலி கல்ச்சர்னு சொல்றோம், சென்னை கல்ச்சர்னு சொல்றோம். எப்படி அப்படின்னா அந்த கல்ச்சர் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட பவுண்டரிக்குள்ள வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம். ஆனா இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரைப் கம்யூனிட்டி இல்ல இண்டிஜினியஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரே கல்ச்சரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்கள மட்டுமே தான் இருப்பாங்க. தட் யூனிக் கல்ச்சர் இஸ் பெக்கூலியர் டு தட் பர்டிகுலர் கம்யூனிட்டி. ஸோ இதுதான் கம்யூனிட்டிக்கும் நம்ம இண்டிஜினியஸ் பீப்புளுக்கும் ட்ரைபுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய வித்தியாசம். அதே நேரத்தில் திஸ் பர்டிகுலர் கம்யூனிட்டி வில் கிளைம் எ டசன் ஃப்ரம் எ காமன் ஆன்செஸ்டர். ஸோ அவங்க அனைவருக்குமே பொதுவான ஒரு மூதாதையர் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்க நாம இந்த ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி மூலமா நாம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ட்ரைப் அப்படிங்கிற வார்த்தை ட்ரைபஸ்ங்கிற லத்தீன் வேர்ல இருந்து டெரைவ் ஆனது வந்தது, நம்ம பெறப்பட்டோம். ஸோ இந்த ட்ரைபஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழக்கூடிய குறிப்பிட்ட பண்பாட்டை பின்பற்றக்கூடிய மக்கள் அப்படிங்கிறதுதான் இந்த ட்ரைபஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த லத்தீன் வேர்டுக்கு அர்த்தம். ஸோ இதே இம்பீரியல் கெசட்டியர் ஆஃப் இந்தியா 1911 ஒரு டெஃபினிஷன் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது என்ன சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ் இருக்குது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாம ப்ரீவியஸா பார்த்த ஒரு 4-5 டெஃபினிஷன். ஸோ இன்டர் அமெரிக்கன் கோர்ட், ILO கன்வென்ஷன் ஆகட்டும், இல்ல DN மஜும்தாரா இருக்கட்டும், இல்லைன்னா ஆர்.என். முகர்ஜியா இருக்கட்டும், இல்ல ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியா இருக்கட்டும், இதுல இருந்து நாம என்ன ஒரு விஷயத்த நம்ம ஒரு பெக்குலியர் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கறோம்னா ஸோ யூஸ்வலி அண்ட் இட்ஸ் நாட் யூஸ்வலி எண்டோகமஸ் தோ ஒரிஜினலி இட் மைட் ஹேவ் பீன் சோ. ஸோ எண்டோகமஸா அவங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லைனாலும் பட் அதுதான் அவங்களுடைய அடையாளமா நாம கருதிட்டு இருக்கோம். ஸோ எண்டோகமஸ் அப்படிங்கிறது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன எண்டோகமஸ் எக்ஸோகமஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தன்னுடைய அது ஒரு ரூல்ஸ் ஆஃப் மேரேஜ்னு நம்ம சொல்லலாம். ஸோ எண்டோகமஸ் அப்படின்னா என்ன, தங்களுக்கு தன்னுடைய குழுவில் உள்ள ஒரு எலிஜிபிளான தகுதியான ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு மணமகனையோ இல்ல மணமகனையோ தன்னுடைய குழுவில் இருந்தே தேர்ந்தெடுப்பதா அல்லது அடுத்த குழுவில் இருந்து இல்ல பிற குழுவில் இருந்து தேர்ந்தெடுப்பதா அப்படிங்கறத தீர்மானிக்கக்கூடியதுதான். ஸோ இங்க நாம பார்க்கக்கூடிய ஒரு இண்டிஜினியஸ் பீப்புள் ட்ரைபலுக்கான ஒரு ஃபீச்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி தே ப்ரிஃபர் எய்தர் பிரைட் ஆர் பிரைட்க்ரூம் ஃப்ரம் தேர் ஓன் கம்யூனிட்டி, ஃப்ரம் தேர் ஓன் குரூப். தங்களுடைய குழுக்குள்ள இருந்தே தான் அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஸோ இதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த காமன் ஆன்செஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம பார்க்கிறோம். ஸோ பொதுவான மூதாதையர்ல இருந்து அவங்க வழி வந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது பொதுவான மூதாதையர் அப்படிங்கிறவங்கன்னு வரும்போது அனைவருமே சகோதர சகோதரிகளா கருதுறதுக்கு இங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கிராஸ் கசின்ஸ், பேரலல் கசின்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ ரத்த வழி உறவினர்கள் மற்றும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வழி உறவினர்கள் அப்படிங்கிறது. ஸோ ரத்த வழி உறவினர்கள் அப்படின்னு யாரெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய தாய் மற்றும் தந்தையோட சகோதர சகோதரிகள்,
நம்முடைய தந்தையுடைய சகோதரர்கள் மற்றும் அது எல்டரா இருக்கட்டும் இல்ல யங்கரா இருக்கட்டும், பெரியவரா இருக்கட்டும் இல்ல சின்னவரா இருக்கட்டும், அதே மாதிரி அவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு தான் கூடுவோம். ஸோ ஃபாதர்ஸ் பிரதர் எய்தர் எல்டர் ஆர் யங்கர் இஸ் ஈக்குவல் டு அவர் ஃபாதர். அதனாலதான் நம்ம பெரிய அப்பா சின்ன அப்பா பெரியப்பா சித்தப்பா அப்படிங்கிற டேர்ம் ஆஃப் அட்ரஸ் அப்படி நம்ம கொடுக்குறோம். ஸோ டேர்ம் ஆஃப் அட்ரஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது அடிப்படையில் கொடுக்கும். பெரியப்பா சித்தப்பா கொடுக்குறோம். சரி, பெரியப்பா சித்தப்பா அப்படிங்கிறது ஒரு வகையில அப்பாவுடைய வழியில இருந்து நம்ம பார்க்கணும். அதே இது அம்மாவுடைய வழியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா அம்மாவுடைய கூட பிறந்தவங்க. அம்மாவுடைய கூட பிறந்தவங்க யாரு? அவங்களுடைய அக்காவும் இருக்கலாம், அவங்களுடைய தங்கச்சியாவும் இருக்கலாம். ஸோ பெரியம்மா சின்னம்மா அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம டேர்ம் ஆஃப் அட்ரஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். எப்படி நாம அட்ரஸ் பண்றோம் பெரியம்மா சின்னம்மா அப்படின்னு? ஸோ பெரியம்மா சின்னம்மா பெரியப்பா சித்தப்பா இப்படி நாம சொல்லும் போது அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாருமே நம்மளுடைய சிப்ளிங்ஸா தான் இங்க கருதப்படணும். ஸோ நம்முடைய அண்ணன் தம்பிகளாகவும் அக்கா தங்கச்சிகளாகவும் கருதப்படணும். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய உறவு முறை எப்படி தீர்மானிக்கப்படுது? நாம எப்பவுமே நம்ம அண்ணன் தம்பிகளா கருதுறவங்க கூடயோ இல்ல அக்கா தங்கச்சிகளா கருதுறவங்க கூடயோ நாம ஒரு திருமண உறவு முறையை நாம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது இல்லை. சிம்பிளி பிகாஸ் தே ஷேர் தி காமன் பிளட் ஆஃப் அவர் பேரண்ட்ஸ். ஏன்னா அவங்க எல்லாருமே காமன் ஆன்செஸ்டர்ஸ் மூலமா வந்தவங்க. ஸோ பொதுவான மூதாதையர் வழி வந்தவங்க. இதை நம்ம குல வழிபாடு நம்ம குல தெய்வ வழிபாடுன்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா குலதெய்வ வழிபாட்டுல பார்க்கும்போது அங்க இருக்கிற கோயில்ல எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாருமே தான் அங்காளி பங்காளி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்ம கலவுக்கையில சொல்லக்கூடிய என்ன பங்கு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம். சோ இந்த பங்கு அப்படிங்கிற வார்த்தை பங்காளியுடைய சுருக்கம் தான். பங்காளிங்கிறவன் யாரு? நம்முடைய உடன் பிறக்காத சகோதரன் அப்படிங்கிற. சோ இந்த இடத்துலதான் அந்த எண்டோகமஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. சோ இப்போ இந்த இடத்துல எண்டோகமஸ் அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸ நாம ஃபாலோ பண்ண முடியாது, அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா. So the members of the particular clan group or indigenous group will be treated as brothers, sisters and பெரியப்பா சித்தப்பா. சரி, இதனாலதான் நாம வந்து அவன் இந்த எண்டோகமஸ்ங்கிறத பயன்படுத்த முடியாது. அதே நேரத்துல எக்ஸோகமஸ்ன்னு பார்க்கும்போது என்னென்ன குழுக்களோட இண்டிஜினியஸ் குழுக்களோட நாம திருமண உறவு முறைகளை நாம வச்சுக்கலாம். So from which group or indigenous group or tribe we can find or choose eligible bride or bride group அப்படிங்கறத தீர்மானிக்கிறது தான் இங்க எக்ஸோகமஸ். சோ குழுவிற்கு வெளியிலிருந்து ஒரு பொண்ணையோ இல்ல ஒரு பெண்ணையோ மாப்பிள்ளையோ நாம தேர்ந்தெடுத்துக் கொள்வது. சோ இதுதான் அந்த எண்டோகமஸ் எக்ஸோகமஸ் அந்த ரூல்ஸ் ரிகார்டிங் அந்த டேபூஸ் ரிகார்டிங் மேரேஜ் அப்படி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த டெஃபினிஷன்ல இருக்கக்கூடியது. சோ இது இந்த ஒரு எண்டோகமஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எக்ஸோகமஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டேபூஸ் ரிகார்டிங் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நாம இவ்வளவு டீப்பா உள்ள போனா தான் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். இதே நேரத்துல அந்த வாழ்க்கை முறைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அந்த எக்ஸ்சேஞ்ச் பிஹேவியர், மியூச்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ், ரெசிப்ரோசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம இங்க இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா திருமணம் தொடர்போட நிறைய எக்ஸ்சேஞ்ச் பிஹேவியர்ஸ் இருக்குது. ஒரு பெண்ணை மனம் முடிச்சுட்டு வரும்பொழுது அந்த பெண்ணோட வீட்டுக்கு அந்த மணமகன் வீட்டுல இருந்து என்னென்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்ன எண்ணிக்கையில கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்க கணக்கு வழக்கு இருக்குது. சோ அந்த கணக்கு வழக்கை எப்படி இவங்க வந்து ரீபே பண்றாங்க அப்படிங்கிறது இருக்குது. என்ன சூழ்நிலையில ரீபே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே அதுதான் நம்ம சொல்லக்கூடிய அந்த சோசியல் லாஸ், கஸ்டமரி பிராக்டிசஸ், சோசியல் வேல்யூஸ் சொல்லக்கூடிய அந்த ட்ரெடிஷன், அந்த கஸ்டம், இது எல்லாமே நமக்கு சொல்லக்கூடிய உணர்த்தக்கூடிய விஷயங்கள் இதுதான். சோ நாம ட்ரைப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம இவ்வளவு டீப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா இதுல இருந்து தான் நாம வந்து அந்த இண்டிஜினியஸ் ட்ரைப் காஸ்ட் கண்டினியூவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம எடுத்துட்டு போக முடியும். இப்ப நாம இவ்வளவு தெளிவா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம காஸ்ட் ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது என்ன வகையில இந்த இண்டிஜினியஸ் கம்யூனிட்டி, இந்த ட்ரைபல் பீப்புள் அவங்ககிட்ட இருந்து அந்த காஸ்ட் அப்படிங்கிற ஐடென்டிட்டில இருந்து வேறுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க முடியும். சோ இவ்வளவு நேரம் நம்ம நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட அதனுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சோ இந்த ஸ்கிரீன்ல நாம பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இவ்வளவு நேரம் நாம பேசினதனுடைய சம்மேட்டட் வெர்ஷன் தான். சோ ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன் அப்படிங்கிறது தான் நான் அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சோ இந்த ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன் அப்படிங்கிறது எப்படி பார்த்தோம் அப்படின்னா
நம்ம கம்யூனிட்டி அப்படிங்கிறது எப்படி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மதுரை கம்யூனிட்டி, சென்னை கம்யூனிட்டி, திருநெல்வேலி கம்யூனிட்டி, சேலம் கம்யூனிட்டி, சோ இதே மாதிரி ஒவ்வொரு இடத்த நாம வந்து சொல்லலாம் முடியுமோ. ஆனா இங்க இந்த ட்ரைப் கம்யூனிட்டி, இண்டிஜினியஸ் கம்யூனிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு விஷயம். இதுல நாம எப்படி இந்த ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கலாம்னா, சோ பழங்குடியினர் வாழும் பிரதேசங்கள் அப்படிங்கிறது நாம ஒரு 5 பிரதேசங்களை இந்தியால ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஒன்னு தி ஹிமாலயன் பெல்ட், சென்ட்ரல் இந்தியா, வெஸ்டர்ன் இந்தியா, டிராவிடியன் ரீஜியன், அண்டமான் நிக்கோபார் அண்ட் லக்ஷ்மீப் ஐலாண்ட். சோ இந்த 5 ரீஜியன்ல ட்ரைபல் பீப்புள் வாழ்றாங்க அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்தியாவை இந்த 5 ரீஜியனா நம்ம பிரிச்சிருக்கிறோம். இதுக்குள்ள என்னென்ன ட்ரைப்ஸ் வாழ்றாங்க அப்படிங்கறத நாம பல்வேறு வகுப்புகள்ல, பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல, பல்வேறு ட்ரைப்ஸ் பத்தி பேசும்போதும் நம்ம பேசியிருக்கிறோம். சோ இந்த ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன் அப்படிங்கிறது அந்த பெக்கூலியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்துல எளிய தொழில்நுட்பம் மற்றும் வாழ்க்கை நிலை, இதை நம்ம வந்து அந்த ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷனோட இல்லைன்னா இந்த ஜியோகிராபிக்கல் ஐடென்டிட்டி இல்லைன்னா பாண்டோட நாம புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஹிமாலயன் பெல்ட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட் while we compare with the Dravidian region. அதே மாதிரி சென்ட்ரல் இந்தியா இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டிஃபரெண்ட் ஒன் while we compare with ஹிமாலயன் பெல்ட், வெஸ்டர்ன் இந்தியா, டிராவிடியன் ரீஜியன், அண்டமான் நிக்கோபார் அண்ட் லக்ஷ்மீப் ஐலாண்ட்ஸ். சோ இதுல நான் சொல்ல விரும்புற விஷயம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற 5 பிரதேசங்களுமே 5 ரீஜியன்ஸுமே ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்ணும்போது எல்லாமே தனித்த அடையாளத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். சோ இந்த தனித்த அடையாளத்தை வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமா தான் அவங்களுடைய அந்த எளிய தொழில்நுட்பம் மற்றும் வாழ்க்கை நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை இயற்கை சார்ந்தது. அவங்களுடைய வாழ்க்கை என்பது அவங்களுடைய வாழும் இடம் சார்ந்தது. அவங்களுடைய வாழும் இடம் சார்ந்தது, இயற்கை சார்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே ஏற்கனவே பல்வேறு வகுப்புல நம்ம பேசுற மாதிரி ட்ரைபல் கம்யூனிட்டியை, இண்டிஜினியஸ் பீப்புளை நாம பல்வேறு வகைகளா பிரிக்கலாம். ஸோ உணவு தேடுதல் அப்படிங்கிற அந்த கேதரிங் அண்ட் சேவேஜிங் சொசைட்டின்னு நம்ம சொல்றோம். உணவு தேடுதல் அப்படிங்கறது மட்டுமே பிரதானமா வச்சிருக்கக்கூடிய ஒரு இண்டிஜினியஸ் கம்யூனிட்டி நம்ம சொல்லலாம். அதே நேரத்துல பாஸ்டோரல் கம்யூனிட்டி, ஆயர் குலம்னு நம்ம சொல்லலாம். ஆடு மாடு மேய்த்தல் அப்படிங்கிறது மட்டுமே அவங்களுடைய முக்கியமான தொழிலா இருக்கும். டொமஸ்டிபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அப்படிங்கிறது மட்டுமே அவங்களுடைய நிலையா இருக்கும். அதே நேரத்துல அக்ரிகல்ச்சரல் அண்ட் நான் அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஹில் கல்டிவேட்டர்ஸ் நம்ம சொல்லலாம். சோ இதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இடம் சார்ந்த, இட அமைப்பு சார்ந்த, இயற்கை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும் பொழுது அந்த இடத்திற்கு ஏற்றாற் போல அவங்களுடைய டெக்னிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ இட் இஸ் வெரி ஆப்வியஸ். இதுல இருந்து நம்ம வெளிப்படையா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு எளிய வாழ்க்கையா இருக்கும். சோ இதுதான் நம்ம அவங்களுடைய கண்டிஷன்ஸ் ஆஃப் லிவிங் அப்படி நம்ம பார்க்கும்போது தட் ஆல்சோ வில் பி as too simple. இந்த ரெண்டுமே இத அவங்களுடைய அந்த ஜியோகிராபிக்கல் பவுண்டரி அதனால அந்த தேர் பாண்ட் வித் த பர்டிகுலர் ஏரியா, அந்த டைம் ஸ்பேஸ் பவுண்ட், அந்த நேச்சர் பவுண்ட், இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஜெனரல் பேக்வர்ட்னஸ் கொடுக்குது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். தி பிராக்டிஸ் ஆஃப் அனிமிசம் அப்படிங்கிறத நாம ஒரு முக்கியமான விஷயமா இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா பின்னாடி நம்ம வந்து கேஸ்ட் அண்ட் ட்ரைப் கண்டினியூட்டின்னு பார்க்கும்போது இந்த அனிமிசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பெறுது அப்படிங்கிறத நம்ம வந்து பின்னாடி கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கும்போது டீட்டெயிலா பார்ப்போம். இங்க இந்த இடத்துல இந்த ட்ரைபல் கம்யூனிட்டி, இண்டிஜினியஸ் கம்யூனிட்டின்னு பார்க்கும்போது they must bear a common name from the common ancestors அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபீச்சரா நம்ம படிச்சோம். சோ இந்த காமன் நேம் இல்லைன்னா காமன் ஆன்செஸ்டர் அப்படிங்கிறது இங்க யாரா வேணாலும் இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். யாரா வேணாலும் இருக்கலாம் இல்லைன்னா எதுவா வேணாலும் இருக்கலாம் நம்ம சொல்லும் போதே யார் எது அப்படின்னு நம்ம பேசும்போதே இங்க அனிமேட் அண்ட் இன்அனிமேட், லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆப்ஜெக்ட், சோ உயிர் வாழக்கூடிய மற்றும் உயிரற்ற எதுவா வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இதுதான் டோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய டோட்டமிசம். சோ டோட்டமிசம் அப்படிங்கிறது என்ன? இங்க ஒரு அந்த கிளானுடைய இல்லைன்னா ஒரு இண்டிஜினியஸ் கம்யூனிட்டியுடைய ஒரு ட்ரைபலுடைய ஒளிபடக்கூடிய அந்த வொர்ஷிப்பிங் ஆப்ஜெக்ட் இல்லைன்னா வொர்ஷிப்பிங் திங் அப்படிங்கிறது ஒரு உயிருள்ள ஒரு பொருளாகவோ, உயிருள்ள ஒரு அம்சமாகவோ அல்லது உயிரற்ற ஒரு அம்சமாகவோ இருக்கலாம். ஏன் அவங்க ஒரு பாறையை கூட கும்பிடலாம், ஒரு மரத்தோடைய குச்சியை கூட கும்பிடலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்ட் எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த நான் லிவிங் ஆப்ஜெக்ட் அவங்க வந்து தங்களுடைய கடவுளா கும்பிடலாம்.
சோ அதுதான் எங்களை காப்பாத்துச்சு. நாங்க இவ்வளவு தூரம் கிளைச்சு வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த நான் லிவிங் ஆப்ஜெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நம்பிக்கை. அதே நேரத்துல லிவிங் ஆப்ஜெக்ட்னு பார்க்கும்போது அது எதுவா வேணாலும் இருக்கலாம். சோ அந்த லிவிங் ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒரு அனிமலா இருந்தது அப்படின்னா they never kill, they never hunt, they never eat the meat of that particular animal. அந்த இப்ப உதாரணத்துக்கு pastoral society, they never eat the meat of either cow or buffalo. அது மாதிரி அது எருமை மாடா இருக்கட்டும், இல்லைன்னா மாடா இருக்கட்டும், இல்ல எந்த விதமான மாடா இருக்கட்டும், சரி, அது அவங்களுக்கு ஒரு புனிதமான ஒரு விலங்கினம். அந்த விலங்கினத்தோட கொன்று அதனுடைய இறைச்சியை சாப்பிடுறது அப்படிங்கிற பழக்கம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. சிம்பிளி பிகாஸ் இட் இஸ் sacred one to them. அவங்களுக்கு அது புனிதமானது. அந்த புனிதமானது அப்படிங்கிறதுனால அதனுடைய தொடர்புடைய அனைத்து விஷயங்களும் ஒரு புனிதமானது தான். இதுதான் தி பிராக்டிஸ் ஆஃப் அனிமிசம். அனிமிசம் லீட்ஸ் டு டோட்டமிசம். ஸோ குலக்குறி அல்லது குலக்குறியீடு இல்லைன்னா குல வழிபாடு இது எல்லாத்துக்குமே தொடர்புடையதுதான் இந்த பிராக்டிஸ் ஆஃப் அனிமிசம் அண்ட் டோட்டமிசம் அப்படிங்கிறது. தென் தனித்துவமான மொழி. இது இப்போ தோடா லாங்குவேஜ் இருக்குது, குறும்பா லாங்குவேஜ் இருக்குது, இருளார் லாங்குவேஜ் இருக்குது, காணி லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நாகா லாங்குவேஜ் இருக்குது, கோண்ட் லாங்குவேஜ் இருக்குது. இதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான மொழி இருக்கும். அதுக்கு எழுத்து வடிவமே இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்குள்ள அந்த டயலக்டிக்கா பேசுறதுல அதை தொன்று தொட்டு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அந்த மொழி சாகாம அவங்க அதை தலைய வைக்கிறதுல இவங்களுடைய அந்த பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதே மாதிரி உடல் அம்சங்கள், இந்த பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத நிறைய சோசியல் சயின்டிஸ்ட் ஒரு பெக்குலியர் ஃபீச்சர்ஸா எடுக்கிறது இல்லை அப்படின்னாலும், பட் ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ எந்தெந்த ஏரியாவில் யார் யார் என்னென்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க, அந்த ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன், ஹவு இட் இஸ் கோரிலேட்டட் வித் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கும்போது இதை தெரிஞ்சுக்கிறது வேண்டிய கட்டாயம் வருது. அதனாலதான் நீங்க டெர்மாட்டோகிளிபிக்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதர் பயாலஜிக்கல் கண்டிஷன், சீராலஜிக்கல் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க வேற வேற வகுப்புகள்ல படிச்சிருக்கலாம், இல்ல இனிமே நீங்க கூட நீங்க படிக்கலாம். ஸோ வேற யாராவது உங்க கூட அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே இந்த முக்கியமான அம்சங்கள் பார்க்கும்போது ட்ரைப் நம்ம இந்த ஆஸ்பெக்ட்ல நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மட்டுமே, இண்டிஜினியஸ் பீப்புளை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மட்டுமே நாம அந்த கண்டினியூவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லாமே அவங்களுடைய ஒரு எக்ஸ்டர்னல் திங்ஸ். அதே நேரத்துல அவங்களுடைய அடையாளம் அப்படிங்கிறது சிறப்பியல்புகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான லிவிங் ஃபீச்சர்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தோம் எக்ஸ்டர்னல் திங்ஸ், இது எல்லாமே எக்ஸ்டர்னல் திங்ஸ். ஸோ ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன் ஆகட்டும், இல்ல எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், இல்ல எக்கனாமிக் கண்டிஷன் ஆகட்டும், இல்ல ரிலிஜியஸ் ஆர் வொர்ஷிப்பிங் பேட்டர்ன் ஆகட்டும், இல்ல டயலக்ட் ஆகட்டும், இல்ல பயாலஜிக்கல் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே எக்ஸ்டர்னல் திங்ஸ். இது எல்லாமே எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில இரண்டரை கலந்து இல்லைன்னா இம்பாக்டை ஏற்படுத்துதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் கின்ஷிப் பாண்ட். அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் கின்ஷிப் பாண்ட் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு குழுக்களுக்கு இடையில இப்போ அது எண்டோகமஸா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு உள்ளேயே பெண் கொடுத்தல், பெண் எடுத்தல், மாப்பிள்ளை பார்த்தல் இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த பாண்ட், அந்த கின்ஷிப் பாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிற எல்லாமே பிரைமரி கின்ஸ். ஸோ பிரைமரி கின்ஸ்ன்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கும்போது பெண் ஒவ்வொரு குடும்பத்தோடையும் பெண் கொடுத்தல் எடுத்தல், மாப்பிள்ளை கொடுத்தல் எடுத்தல் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் தான். அங்க யாரும் யாருக்கும் தொடர்பு இல்லை, உறவு முறையில இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்போ அந்த ஸ்ட்ராங் கின்ஷிப் பாண்ட் அவங்க எல்லாரும் மத்தியிலையும் இருக்கும். இப்ப பாருங்க, எல்லாருமே ஒரே உறவு முறைகள்ல இருக்கும்போது அனைவருமே அங்க சமம் அப்படிங்கிறது தான். இங்க லேக் ஆஃப் ஹைரார்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். லேக் ஆஃப் ஹைரார்கி அப்படிங்கிறது என்ன மாதிரியான விளைவு அங்க கொண்டு வரும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதோட ஆரம்ப கட்டத்துல நான் பேசின மாதிரி இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறதுக்கு அங்க லிட்டில் ஸ்கோப் மட்டும்தான் உண்டு. அங்க இண்டிவிஜுவாலிட்டி ஆர் இண்டிவிஜுவல் சென்ட்ரிக் லைஃப் அப்படிங்கிறது அங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படாது. ஸோ இண்டிவிஜுவாலிட்டி அது இண்டிவிஜுவல் சென்ட்ரிக் லைஃப்க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படாதுங்க வரும்போதே அங்க ஹைரார்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்கிடுது. ஏன் அப்படின்னா இங்க எல்லாமே கலெக்டிவ் ஒன், அனைவருக்கும் அனைத்தும் அனைவரும் அனைவருக்குமான, அங்க கிடைக்கக்கூடிய அனைத்துமே அனைவருக்குமானது. இந்த தகுதி நிலையில் இருக்கிறதுனால இவனுக்கு அதிகமாகவும், எந்த தகுதி நிலையில் இருக்கிறதுனால அவனுக்கு அதிகமாகவும் அப்படிங்கிற சூழ்நிலை அங்க இருக்காது. ஸோ ஹைரார்கி அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அந்த சோசியல் ஸ்டேட்டஸ்ல மாமன் மச்சான், ஸோ கணவன் மனைவி அப்படிங்கிறதுல மட்டுமே தான் இருக்குமே தவிர
அந்த எக்கனாமிக் பேஸ்ட் மாடர்ன் ஹைரார்கி அப்படிங்கிறது இங்க நமக்கு பார்க்க முடியாது. அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பாயிண்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய அப்சன்ஸ் ஆஃப் ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இங்க அதிகமா இருக்காது. உதாரணத்துக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், லேர்னிங் அப்படிங்கிறது சொசைட்டலா தான் இருக்கும், சொசைட்டி சார்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அங்க ஃபார்மல் ஸ்கூலிங் அப்படிங்கிறது இங்க இருக்காது. ஸோ ஸ்கூலிங்கிற கான்செப்ட் இல்லை அப்படிங்கும் போது அங்க டி ஸ்கூலிங் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ சோசியலைசேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். அங்க சமூக மயமாதல் அப்படிங்கிறது தான் ஒரு தனி மனிதன் பிகமிங் எ ஃபங்க்ஷனிங் மெம்பர் ஆஃப் தி சொசைட்டி. ஒரு மனிதன் அந்த சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய மனிதனா ஆகணும், ஒரு பங்களிக்கக்கூடிய தன்னுடைய பங்கு பணியை சரியான முறையில செய்யக்கூடிய ஒரு மனிதனா மாறணும் அப்படின்னா he must be in the process of proper socialization. So socialization is nothing but transmission of law, art, moral, knowledge, tradition, custom, values, so whichever other things or whatever the other things or whatever it may be, so acquired by human as a social being. So socializationல இது எல்லாமே அவங்களுடைய எல்டர் ஜெனரேஷன்ல இருந்து எங்கர் ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. இங்கதான் அந்த எல்டர் ஜெனரேஷன் சொல்லக்கூடிய அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த லேர்னிங் அப்படின்னு வரும்போது அங்க ஜாயிண்ட் ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ புதிதாக கல்யாணமானவங்க தனி குடியில வாழ்றதுக்கு அனுமதிக்கப்பட்டாலும் தே ஆர் அண்டர் தி சர்வேலன்ஸ் ஆஃப் எல்டர்லி பீப்புள். அவங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும், எந்த விஷயத்துல மேலதிகமான விளக்கம் தேவைப்பட்டாலும் immediately they will approach the elderly people. In no way they ignore or neglect or try to forget the elderly people. So பாருங்க, absence of formal organization அப்படின்னு பார்க்கும்போதே ஒவ்வொரு விஷயங்களும் ஃபேமிலியை பத்தி பேசுறோம், மேரேஜை பத்தி பேசுறோம், ஸோ கின்ஷிப்பை பத்தி பேசுறோம், அதே நேரத்தில் எஜுகேஷனை பத்தி பேசுறோம், எக்கனாமி அப்படிங்கறத பத்தி பேசுறோம். அதுலதான் இங்க எக்கனாமின்னு பேசும்போது ஸோ லிட்டில் வேல்யூ ஆன் சர்ப்ளஸ் அக்குமுலேஷன் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு நம்ம பேசுறோம். ஸோ அதே தான் இங்க. ஸோ எக்கனாமி அப்படிங்கிறது சப்சிஸ்டன்ஸ் லெவல் லிவிங்கானதா தான் இருக்கும், சர்வைவல் பேஸ்ட் பண்ணி தான் இருக்குமே தவிர ஸோ ஹியூஜ் அக்குமுலேஷன் ஆர் அக்குமுலேஷன் ஆஃப் கேபிட்டல் அட் ஹியூஜ் லெவல் அப்படிங்கிறது இங்க இருக்காது. தென் கம்யூனிட்டேரியன் பேசிஸ் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங். ஸோ அந்த லேண்ட் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலா இருக்காது, இட் இஸ் ஃபார் த என்டையர் கம்யூனிட்டி. அதுதான் இங்க செக்மெண்ட்ரி கேரக்டர் நம்ம சொல்றோம். செக்மெண்ட்ரி கேரக்டர் அப்படிங்கிறது என்ன, அதே நேரத்துல அந்த ஜியோகிராபிக்கல் பவுண்டரியோட நம்ம இதை சொல்லலாம். ஜியோகிராபிக்கல் பவுண்டரியோட நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லலாம், இதோ நம்ம சொல்றோம் இல்லையா, பழங்குடியினர் வாழும் பிரதேசங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, ஹிமாலயன் பெல்ட், சென்ட்ரல் இந்தியா, வெஸ்டர்ன் இந்தியா, டிராவிடியன் ரீஜியன், அண்டமான் நிக்கோபார் அண்ட் லக்ஷ்மி ஐலாண்ட்ஸ் நம்ம சொல்லக்கூடிய இது மேஜர் ரீஜியன்ஸ். இந்த மேஜர் ரீஜியன்ஸுக்குள்ள என்ன தன்மையான ட்ரைபல் பீப்புள், இண்டிஜினியஸ் பீப்புள் வாழ்றாங்க அப்படிங்கறத நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியும். நீங்க உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு பெல்ட்லயும் என்னென்ன மாதிரியான ட்ரைப்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு மொத்தம் ஒவ்வொரு பெல்ட்லயும் எவ்வளவு ட்ரைப்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அந்த ட்ரைபல் பீப்புளுக்குள்ள பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் சொல்லக்கூடிய அந்த பிவிடிஜிஸ்ங்கிறவங்க யாரு, இந்தியால மொத்தம் 75 பேரை பிவிடிஜிஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தே டு ஐடென்டிஃபை ஆர் டு கிளாசிஃபை தி பீப்புள் ஆஸ் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்னு சொல்றதுக்கு எக்கனாமிக் கண்டிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரைட்டீரியாவா இருந்துட்டு இருக்குது. அந்த கிரைட்டீரியன் என்ன பார்த்தோம்னா பூவரஸ்ட் பூவர் ட்ரைபல்ஸ் அமங் தி ட்ரைபல்ஸ். பழங்குடியினர்லயே ரொம்ப வறிய நிலையில, பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடியவங்களை தான் நம்ம பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நான் அனிமிசம் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். ஸோ டிஸ்டிங்க்ட் சைக்காலஜிக்கல் பென் ஃபார் என்ஜாயிங் லைஃப். ஸோ இங்க நான் சொன்னது அந்த கலெக்டிவிட்டி அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையோட சிறப்பு அம்சமா இருக்கும்போது so they will bend or the situation, they will bend to the situation which favors the collectivity. so அந்த இனத்தினுடைய அந்த குலத்தினுடைய பொதுவான நன்மைக்காக மட்டுமே they will give up, they will bend. so அனைத்து விஷயங்களும் so இந்த இடத்துல நம்ம தனித்துவம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது so இந்த நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த கலாச்சார இந்த வழிமுறைகள் மூலம் அவங்க தங்களுடைய சமூக கலாச்சாரத்தை பாதுகாத்துட்டு வர்றாங்க. அதாவது எப்படி சொல்லலாம், their uniqueness is preserved through the means whichever you see on the screen. So code of conduct, clan, unique habitat and cultural values, language, territorial system, totemism, so mythical affinity, their symbiotic relationship with forest. இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத நீங்க நேச்சர்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா symbiotic relationship with the area in which they live from the origin.
ஸோ பாரம்பரியமா காலகாலமா அவங்க எந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு வர்றாங்களோ அந்த இடத்தோட அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தனித்துவமான உறவு முறை அவங்களுடைய கோட் ஆஃப் கண்டக்டை தீர்மானிக்குது, அவங்களுடைய கிளான் ஐடென்டிட்டியை தீர்மானிக்குது, அவங்களுடைய தனித்த வாழ்க்கை முறைகளையும் பண்பாட்டு விழுமியங்களையும் தீர்மானிக்குது. அந்த இடத்திலேயே வந்து காலகாலமா வாழ்றது மூலமா அவங்களுடைய லாங்குவேஜ் அதுக்கு தகுந்தாப்படி மோல்ட் ஆகி அவங்களுக்குள்ள பேசக்கூடக்கூடிய ஒரு தனித்த மொழியா இங்க நிறுவ ஆரம்பிக்குது. ஸோ டோட்டமிசம் அப்படிங்கிறது அவங்க வாழ்ந்த இடத்தை சார்ந்தது அப்படிங்கிறது மூலமா அவங்க டோட்டமிக் கிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை பேர் பண்றாங்க. ஸோ அந்த மித்திக்கல் அஃபினிட்டி அப்படிங்கிறதும் அதை சார்ந்துதான் இருக்கும். ஸோ இவ்வளவு டீப்பா நம்ம வந்து ட்ரைப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? நீங்க உங்க மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா அந்த யூனிட்டோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லைன்ல இல்ல செகண்ட் லைன்ல ஒரு லைன் இருக்கும். ஸோ த பில்லர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 3 கேட்டகரிஸை அங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தி பில்லர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு பார்த்தா மொத்தம் 3 கேட்டகரிஸ்ல நம்ம இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசணும். இந்தியாவுடைய பன்முக தன்மை தான் இந்தியாவுடைய பில்லர்ஸா இருந்துட்டு இருக்குது அப்படின்னு. ஸோ இந்தியாவுடைய அடையாளத்தை தாங்கி நிற்கக்கூடிய தூண்கள் நம்ம பார்த்தோம்னா அந்த மல்டி டைமென்ஷனாலிட்டி, அந்த பன்முகத்தன்மை, அந்த ஹெட்ரோஜெனிட்டி, அந்த ஹெட்ரோஜெனியஸ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது தான் பல்வேறு தூண்களா இருந்து இந்திய சமூகத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு வகையில உண்மை. அதே நேரத்துல இன்னும் நாம கொஞ்சம் ஒரு பிராடரா நம்ம பெர்ஸ்பெக்டிவ நம்ம வந்து என்லார்ஜ் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 3 விதமான பில்லர்ஸ் இந்திய சமூகத்தை தாங்கி நிக்குது. ஒண்ணு, இவ்வளவு நேரம் நாம பேசின அந்த இண்டிஜினியஸ் கம்யூனிட்டி, அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி. ரெண்டாவதா இருக்கக்கூடியது இந்த காஸ்ட், ஜாதின்னு நம்ம சொல்லக்கூடிய காஸ்ட், சாதின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த காஸ்ட். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெசன்ட்ஸ். அவங்க யாரு? குடியானவர்கள். குடியானவர்கள்னா யாரு? அக்ரிகல்ச்சரல் லைஃப வாழ்றவங்க. அக்ரிகல்ச்சரையே தன்னுடைய வாழ்வாக கொண்டவர்கள். அக்ரிகல்ச்சரலிசம் எப்படி நம்ம ட்ரைபலிசம், காஸ்டிசம், எத்னோசென்ட்ரிசம், சரியா, அதே சோசியலிசம், கம்யூனிசம், கேபிட்டலிசம், டெமோக்ரட்டிசம், அது எல்லாம் இந்த இசம்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பிரின்சிபல்ஸ் அதான் நம்ம சொல்லக்கூடிய கோட் ஆஃப் கண்டக்ட். இசம் நம்ம வாழ்க்கை முறைகள், நெறிமுறைகள், எப்படி வாழணும்னு நமக்கு சொல்லக்கூடிய அந்த ஐடியாலஜி, அந்த பிரின்சிபல்ஸ், அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த பேரடைம், அதுதான் இங்க நம்ம தீர்மானிக்கிறது. ஸோ பெசன்ட்ரி. ஸோ மொத்தம் 3. ஒன்னு ட்ரைபல், இன்னொன்னு காஸ்ட், இன்னொன்னு பெசன்ட்ரி. இங்க நமக்கு நம்மளுடைய அழகுல நமக்கு கொடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ட்ரைபல் அண்ட் காஸ்ட் கண்டினியூம், அதுதான் நமக்கு கொடுத்துக்கக்கூடிய விஷயம். ஸோ பெசன்ட், அந்த குடியானவர்கள் எப்படி அவங்க குடியானவர்கள் அழைக்கப்படுறாங்க, அந்த குடியானவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சமூக பிரச்சனைகள் என்ன, பொருளாதார பிரச்சனைகள் என்ன, அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அவங்களுடைய சமூகம் சார்ந்த வாழ்க்கை முறை அப்படிங்கறதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத இன்னொரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு வேற ஒரு யூனிட்ல இருக்கும். சோ அதை நம்ம இன்னொரு நாள் நம்ம டீடைல்டா பேசிக்கலாம். பட் இன்னைக்கு நம்மளுடைய ஃபார் தி சேக் ஆஃப் டிஸ்கஷன் எந்த 3 பில்லர்ஸ் சொல்ல 3 பில்லர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய ட்ரைபல் அண்ட் காஸ்ட் அண்ட் பெசன்ஸ் அப்படிங்கிறத நீங்க மனசுல மட்டும் நிறுத்திக்கங்க. இப்போ நாம 2வது பில்லரா இருக்கக்கூடிய அந்த காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஸோ ட்ரைபல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவ்வளவு நேரம் நீங்க மனசு அப்படி ஓரம் கட்டி வச்சிருங்க. ஆனா எப்பப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ, எப்படி நம்ம ஒரு டிராவை திறந்து நமக்கு தேவையான விஷயங்கள் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நாம பேசுற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய மைண்ட்ல ஆணி அடிச்ச மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். எப்போ நமக்கு என்ன தேவையோ அந்த தொடர்பான டிராவை டக்குன்னு ஓபன் பண்ணி அதனுடைய ரிலேட்டடா இல்ல அதே விஷயத்த உடனடியா நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கும். அதனாலதான் நம்ம பிரெயின் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா இப்ப நாம காஸ்ட பத்தி பேசும்போது ஒவ்வொரு விஷயங்களுமே நாம ட்ரைப்ல பேசியிருக்கிறோம். ஆனா அந்த ட்ரைப்ல பேசும்போது அவங்க எவ்வாறு இந்த காஸ்ட்ங்கிற ஐடென்டிட்டில இருந்து வேறுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் ட்ரைப் அப்படிங்கிற வார்த்தைய காஸ்ட்னு நாம உபயோகப்படுத்துறது கிடையாது. அவங்க தே ஆர் ட்ரைப், the tribes names are scheduled. அதனாலதான் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் நாம சொல்றோம். இங்க நாம காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஜாதிகளை வரையறை செஞ்சிருக்கிறோம், லிஸ்ட் பண்ணிருக்கிறோம், அவங்களுடைய சமூக குணாதிசயங்களை பத்தி நம்ம புரிஞ்சிருக்கிறோம், பொருளாதார குணாதிசயங்களை நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி ரிலிஜியஸ் பிராக்டிசஸ்ல
ரிச்சுவல்ஸ் அண்ட் பெர்ஃபார்மிங் ரிச்சுவல்ஸ்ல அவங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத நாம நம்மளுடைய டே டு டே லைஃப்லயும் நம்முடைய அந்த ஃபெஸ்டிவல் அக்கேஷன்ஸ்லயும் நாம நிறைய தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கேஸ்ட் அப்படின்னா ஜாதி அப்படின்னா என்ன, தமிழ்ல சாதின்னு சொல்லுவோம், ஜாதின்னு சொல்லுவோம். அந்த ஜாதி அப்படிங்கிறத என்னன்னு நாம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, எப்பவுமே எந்த ஒரு கான்செப்டை நாம ஆரம்பிச்சாலும் அதனுடைய எட்டிமாலஜிக்கல் மீனிங் அப்படிங்கிறத நாம பாக்குறது நம்முடைய வழக்கம். ஸோ அந்த எட்டிமாலஜிக்கல் மீனிங்கை எப்படி நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படின்னா, நாம பயன்படுத்தக்கூடிய அந்த பதம் எந்த மொழியிலிருந்து வந்தது, அதுக்கு ஒரிஜினலான அர்த்தம், அந்த அந்த நாம எந்த மொழியிலிருந்து அந்த வார்த்தையை அந்த பதத்தை நாம தருவிச்சுக்கிட்டோமோ அந்த மொழியில் அந்த வார்த்தை எதை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். So caste, the word caste is derived from a Portuguese term casta, meaning breed or race. ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறிக்கக்கூடிய அல்லது குறிப்பிட்ட இனம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வழி வந்தவர்களை குறிக்கக்கூடிய காஸ்டா என்று வழங்கப்படக்கூடிய போர்ச்சுகீசிய வார்த்தையிலிருந்து காஸ்ட்ங்கிற வார்த்தை நமக்கு கிடைச்சது. ஸோ இந்த காஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நீங்க நிறைய மெட்டீரியல்ஸ் பார்க்கும்போது நிறைய காம்ப்ளெக்ஸான டெஃபினிஷன் இருக்கும், சிம்பிளான டெஃபினிஷன் இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸான டெஃபினிஷன் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை உள்ள மெர்ஜ் பண்ணி ஒரு காம்ப்ரிஹெண்டான டெஃபினிஷனை கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நாம பார்க்கக்கூடிய இந்த டெஃபினிஷனும் அந்த மாதிரியான ஒரு டெஃபினிஷன், அந்த மாதிரி ரகத்துல வரக்கூடிய ஒரு டெஃபினிஷன். எப்படி ஆண்ட்ரே பெத்தலுடைய டெஃபினிஷன் 1995ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, சாரி, caste is a small and named group of persons. A small and named group of persons. நல்லா கவனிங்க, caste is a small, a named group of persons by endogamy, hereditary membership and a specific style of life which sometimes நான் நிறுத்தி தான் சொல்றேன் நான். ஏன்னா இந்த ஒவ்வொரு விஷயமுமே அந்த நேம்டு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் அப்படிங்கிற பதத்துக்கு எதெல்லாம் அர்த்தம் சேர்க்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த எண்டோகமி, இந்த ஹெரிடிட்டரி மெம்பர்ஷிப், ஸ்பெசிபிக் ஸ்டைல் ஆஃப் லைஃப், ஹையரார்கிக்கல் சிஸ்டம், தி கான்செப்ட்ஸ் ஆஃப் பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன், ஆக்குபேஷன், இன்வால்வ்மெண்ட் இன் பர்டிகுலர் ஆக்குபேஷன், இது எல்லாமே அந்த நேம்டு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் லைன்ல பார்க்கக்கூடியதுக்கு வலு சேர்க்குது. இன்னும் சொல்ல போனா வலு சேர்க்குது அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இதுதான் அந்த நேம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே, ஒரு அர்த்தத்தையே கொடுக்குதுன்னு நாம சொல்லலாம். ஸோ ஆண்ட்ரே பெட்டலுடைய டெஃபினிஷன் நம்ம டீப்பா போய் பார்த்தோம் அப்படின்னா, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ caste is a small and named group of persons or persons formed by the practice of endogamy, through their membership which attained through hereditary, பாரம்பரியமாக வரப்பட்ட அந்த உறுப்பினர் தகுதி நிலை, அண்ட் ஸ்பெசிபிக் ஸ்டைல் ஆஃப் லைஃப், ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்றாங்க. விச் சம்டைம்ஸ் அது என்ன மாதிரியான விஷயங்களை இன்க்ளூட் ஆகியிருக்குன்னு நம்ம அந்த குறிப்பிட்ட வாழ்க்கை முறை அப்படிங்கிறது என்ன இதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு பாரம்பரியத்தை பேஸ் பண்ணி இருக்கு. என்ன அப்படின்னா என்ன பாரம்பரியம்? ஸோ பாரம்பரியம் ஆஃப் பர்டிகுலர் ஆக்குபேஷன், ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்யக்கூடியவங்க. அந்த தொழில் ஜெனரலா எதோட தொடர்பு படுத்தி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சமூகத்துல ஒரு அடுக்கு நிலையோட தொடர்பு படுத்தி இருக்கும். இந்த தொழில இந்த வேலையை செய்யறவங்க இந்த படிநிலையில இருக்கிறாங்க, இந்த வேலையை செய்யறவங்க இவங்களுக்கு முன்னாடி இருக்கிறாங்க, இல்ல இவங்களை விட உயர்ந்தவங்க, இப்படிங்கிற சமூக படிநிலை. ஸோ அந்த சோசியல் ஹையரார்கின்னு நம்ம சொல்றோம். அதே சமூக படிநிலை தான் சமூக தரப்பிரிவாகவும் இருக்குது, சோசியல் ஸ்ட்ராட்டிபிகேஷனாகவும் இருக்குது. ஸோ இந்த தொழில் ஆனது, இந்த வேலையானது சமூகத்தில் ஒரு பியூரான ஒரு தொழில், சமூகத்தால் மதிக்கப்படக்கூடிய ஒரு தொழில், இல்ல சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குது. இதுதான் அந்த டைகாட்டமி, பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன். சில தொழில்கள் சமூகத்துல உயர் மதிப்பை கொண்டிருக்கும், சில தொழில்கள் சமூகத்தில் குறைந்த மதிப்பை கொண்டிருக்கும். ஸோ உயர் மதிப்பை கொண்டிருக்கிறது அந்த பியூரிட்டி அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வருது. ஸோ குறைந்த மதிப்பை கொண்டிருக்கிறது பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வருது. ஸோ இதுதான் ஆண்ட்ரே பெட்டலுடைய ஒரு காம்ப்ரிஹெண்ட் டெஃபினிஷன் ஃபார் காஸ்ட். ஸோ காஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி, ஸோ தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எப்படி ட்ரைப்ல ஒரு ஷெட்யூல் பண்ணி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் சொல்லுதோ, அதே மாதிரி இங்க காஸ்ட் அப்படிங்கிறது ஷெட்யூல் காஸ்ட்
ஷெட்யூல்டு காஸ்ட். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஷெட்யூல் அண்ட் ஷெட்யூல்டு. ஸோ ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் எவ்வளவு ஜாதிகள் இருக்குதுங்கிறத அட்டவணைப்படுத்தி இருக்கிறோம். அந்த ஜாதிகள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளை இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட குணாதிசயங்கள் உள்ள ஜாதிகளை இல்ல சமூகத்துல சமூக மற்றும் பொருளாதார ரீதியில பின்தங்கினவங்களை நாம ஷெட்யூல்டு காஸ்ட் நம்ம சொல்றோம். இதான் அந்த ஷெட்யூலுக்கும் ஷெட்யூல்டு அப்படிங்கிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஷெட்யூல்டு ட்ரைப், ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல் காஸ்ட். ஸோ இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிய வரும். ஸோ இந்த டேர்ம் ஷெட்யூல் அண்ட் ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935ல உபயோகப்படுத்த ஆரம்பிச்சது. அதுல இருந்து தான் ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படிங்கிறது இல்ல காஸ்ட் ஷெட்யூல் பண்றது அப்படிங்கிற எஃபர்ட்ஸ் மூலமா தான் இங்க ஆரம்பிக்குது. சரியா? சோ இங்க இன் ஏப்ரல் 1936 நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இந்தியால இருந்த அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பாஸ்ட் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷெட்யூல்டு காஸ்ட் ஆர்டர் இன் 1936. ஸ்பெசிஃபைங் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சில எந்த காஸ்ட் எல்லாம் ஷெட்யூல்டு காஸ்ட் எல்லாம் ஷெட்யூல்டு காஸ்டா கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான். So specifying certain castes and tribes as scheduled caste in the provinces of Assam, Bengal, Bihar, Bombay, Central Provinces, Madras, Orissa, Punjab and United Provinces. So இந்தியாவில் இருக்கிற அந்த பல்வேறு பிராந்தியங்களை ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்கு கொண்டு வந்து அந்த அடையாளத்துக்குள்ள கொண்டு வந்த அந்த கேஸ்ட் எல்லாம் ஷெட்யூல்டு கேஸ்டா இங்க நோட்டிஃபை பண்ணிருக்கிறாங்க. ஸோ ப்ரையர் டு தட், இதுக்கு முன்னாடி ஷெட்யூல் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் எல்லாமே ஸோ டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் தான் அறியப்பட்டாங்க. ஸோ டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்ல இருந்து நம்ம ஷெட்யூல்டு காஸ்டுக்கு இப்போ நம்ம ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ காஸ்ட்னா என்ன, ட்ரைப்னா என்ன, ஷெட்யூல் காஸ்ட்னா என்ன, ஷெட்யூல் ட்ரைப்னா என்ன, ஷெட்யூல்டு காஸ்ட்னா என்ன, ஷெட்யூல்டு ட்ரைப்னா என்னங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் இல்ல ஷெட்யூல்டு ட்ரைப், ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படிங்கிறது எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்முக்கு உள்ள வந்தது அப்படிங்கறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப காஸ்ட் அப்படிங்கிற ஒரு பியூர் சென்ஸுக்கு நாம உள்ள போவோம். சிஹெச் கூலியோடைய டெபினிஷன், இந்த ரெண்டு டெபினிஷன் நான் உங்களுக்கு நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாட்டேன். சில சோசியல் சயின்டிஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸையும் உள்ள கொண்டு வந்து ஒரு காம்ப்ரிஹெண்டான ஒரு டெபினிஷன் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. சில சோசியல் சயின்டிஸ்ட் அதே இதை ஷார்ட்டா சொன்னாலும் ஸ்வீட்டா சொல்ற மாதிரி ஸோ கிறிஸ்டல் கிளியரா சொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் டெபினிஷன்ஸ் உங்களுடைய பார்வைக்காக நான் இந்த ஸ்கிரீன்ல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சிஹெச் கூலி ஒரு சிம்பாலிக் இன்ட்ராக்ஷனிஸ்ட். அவங்க சிஹெச் கூலி சொல்லக்கூடிய விஷயம் என்ன, காஸ்ட்ங்கிற விஷயத்தை சிஹெச் கூலிக்கு என்ன மாதிரியான ஒரு பொருளை கொடுத்திருக்குது. When a class is somewhat strictly hereditary, we may call it as a caste. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாருங்க நம்ம டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்னு பார்த்தோம். அந்த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் இல்லைன்னா காஸ்ட் எல்லாமே இதுக்கு முன்னாடி அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த ஆக்டை பாஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு கன்னோட்டேஷன்ல புரிந்து கொள்ளப்பட்டது, அவங்க எல்லாமே டிப்ரெஸ்ட் கிளாஸஸ். சோ அவங்க எல்லாமே தாழ்த்தப்பட்ட இல்லைன்னா அமுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஜாதியினர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தான் கொடுத்தது. அதே நேரத்துல இங்க பாருங்க அந்த இதை பாருங்க, கிளாஸ் அப்படிங்கிற வார்த்தை காஸ்டா எப்படி அதனுடைய அடையாளத்தை பெறுதுன்னு நம்ம பார்க்கிறோம். when a class is somewhat strictly hereditary, பல காலமா பல ஜெனரேஷனா ஒரு குறிப்பிட்ட தொழிலில் ஈடுபட்டு வந்த ஒரு வகுப்பா, அதாவது கிளாஸ் சொல்லக்கூடிய அந்த வகுப்பினர் பாரம்பரியமா அதே தொழிலை ஈடுபட்டுக்கிட்டு வர 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 அந்த தொழிலே அவங்க அடையாளமா மாறிடும், அந்த வகுப்பே அவங்களுடைய அடையாளமா மாறிடும், அந்த வகுப்பு அந்த தொழில் அவங்களுடைய ஜாதியா இங்க எஸ்டாப்ளிஷ் ஆகும். இதுதான் சிஹெச் கூலியோடைய அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காஸ்ட். When a class is somewhat strictly hereditary, we may call it as a caste. So அடுத்து டிஎன் மஜும்தார் அண்ட் டிஎன் மதனுடைய இன்னும் ஷார்ட்டான ஒரு கிறிஸ்டல் கிளியரான டெபினிஷன் என்ன, காஸ்ட் இஸ் a closed group. இதுல இந்த காஸ்ட் அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ள ஒருத்தர் உள்ள வரவும் முடியாது, ஒருத்தர் வெளியே போகவும் முடியாது. இப்ப லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டி எடுத்துக்கங்க, மொழி சார்ந்த அடையாளத்தை எடுத்துக்கங்க. ஸோ நான் இப்ப தமிழ் பேசுறேன், எனக்கு பிடிச்ச ஒரு மொழியை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த குரூப்புகளை என்னால குறைஞ்ச காலத்துக்குள்ள என்னால உள்ள மிங்கிள் ஆயிர முடியும். நான் பக்கத்துல ஸ்டேட்ல இருக்க மலையாளத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னா ஐ கேன் சர்வைவ், கொஞ்ச நாள்ல நான் மலையாளி அறியப்படுவேன். அதே மாதிரி நான் தெலுங்கு பேச கத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் கன்னடம் பேச கத்துக்கிட்டேன் அப்படின்னா கொஞ்ச நாள்ல நான் அந்த அடையாளத்தை நான் கொண்டு வந்துடுவேன். ஆனா இந்த அடையாளம் ஜாதி அப்படிங்கிற அடையாளம் ஒருத்தர் என்ன மாதிரியான அட்ரிபியூட்ஸ் அச்சீவ் பண்ணினாலும் ஒருத்தரால அந்த காஸ்ட் ஐடென்டிட்டியை பேர் பண்ண முடியாது.
இப்ப நீங்களோ நானோ நினைச்சா நம்மளோட ரிலிஜியஸ் ஐடென்டிட்டியை மாத்திக்கலாம். ஈவன் ஜெண்டர் ஐடென்டிட்டி கூட மாத்த முடியும் நம்மளால. ஆனா இந்த காஸ்ட் ஐடென்டிட்டியை நம்மளால மாத்தவே முடியாது. அதனாலதான் காஸ்ட் இஸ் a closed group. ஏன் மாத்த முடியாது? பிறக்கும் போதே நம்ம கூட சேர்ந்து பிறக்குது அது. சார் ஜெண்டர் ஐடென்டிட்டி நம்மளோட அப்படிதான், செக்ஸ் ஐடென்டிட்டி, பிசிக்கல் ஃபீச்சர்ஸும் அப்படித்தான் நம்ம கூட பிறக்குது. பட் அதை கூட நம்ம மாடர்ன் டெக்னாலஜி நம்மளை மாத்தி விட்டுருது. நம்மளால மாத்திக்க முடியும். ஒரு ஆண் பெண்ணாவோ ஒரு பெண் ஆணாவோ மாறுறதுல நமக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை, முடியாதுன்னு சொல்லவே முடியாது. தயக்கம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் சென்டர்ட். அவர் நினைச்சா அவரோட ஃபீச்சர்ஸை மாத்தணும்னா மாத்திக்கலாம். ஆனா இங்க அந்த ஒருத்தர் தன்னுடைய ஜாதி அடையாளத்தை மாத்தவே முடியாது. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே இன்னாருடைய மகன் அப்படிங்கிற அடையாளத்தோடு தான் நம்ம பிறக்கிறோம். ஸோ இன் திஸ் கான்டெக்ஸ்ட் காஸ்ட் இஸ் a closed group. ஸோ நான் ஒருத்தர் உள்ள நுழையவோ இல்லை வெளியேறவோ முடியாது அப்படிங்கிறது தான் இங்க நாம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த காஸ்ட் என்ன மாதிரியான செயல்முறைகளை தீர்மானிக்குது? ஏன்னா இந்த அடையாளம்ங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த அடையாளம் எப்படி ஒருத்தருடைய செயல்முறைகளை தீர்மானிக்குது? டிட்டர்மினேஷன் ஆஃப் சோசியல் ஸ்டேட்டஸ். சமூகத்தில் ஒருத்தருடைய தகுதி நிலையை இந்த ஜாதி அப்படிங்கிறது தீர்மானிக்குது. இந்த ஜாதி எப்படி தீர்மானிக்குது ஒருத்தருடைய தகுதி நிலையை? நீங்க சமூகம் அப்படிங்கிறத ஒரு ஏணியா உருவகிச்சுக்கங்க. சொசைட்டி as a ladder. சமூகத்தை ஒரு ஏணியா நீங்க உருவகிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஏணியில பல படிகள் இருக்கும். ஒவ்வொரு படிகளுமே ஒவ்வொரு தகுதி நிலையை குறிக்கிறது. இந்த சமூகத்துல இப்போ நீங்க வாழ்ற சுற்றுப்புறத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு அர்பன் சென்டர்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய அந்த டிகிரி அண்ட் இன்டென்சிட்டி அவ்வளவு தூரத்துக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன் அப்படின்னா அனானிமிட்டி. உங்க பக்கத்துல இருக்கிறவர் யாரு என்ன ஏதுங்கிற முழு டீட்டெயில் உங்களுக்கு தெரியாது. அதே இது நீங்க கிராமத்துக்கு நீங்க போனீங்கன்னு வைங்களேன், கிராமத்துல 197 வீடு இருக்குது அப்படின்னா 10 ஜாதிக்காரங்க இருக்கிறாங்கன்னா அதுல 163வது வீட்டுல இருக்கிறவன் என்ன ஜாதியை சேர்ந்தவன், அவனுடைய தாத்தா பாட்டி எள்ளு பாட்டி கொள்ளு பாட்டி எல்லாத்தையுமே ஒருத்தரால சொல்ல முடியும். இதுதான் அந்த அந்த கம்யூனல் பாண்ட் அப்படிங்கிறது, அந்த அந்த பிலாங்கிங்னஸ் அப்படிங்கிறது. அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரு என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் சொல்ல முடியும். அவங்க என்ன தொழில் பார்ப்பாங்க, என்ன தொழில் பார்த்துட்டு வந்தாங்க, அந்த தொழில் அவங்களால மாத்த முடியுமா அப்படிங்கிறது தீர்மானிக்கும். ஒரு ஊர்ல 10 ஜாதி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சொசைட்டில அந்த 10 ஒரு ஏணியில 10 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னா அந்த 10 ஜாதியுமே அந்த 10 ஸ்டெப்ஸுக்கு ஈக்குவல். யாரு என்ன தொழில செய்யணும் அப்படிங்கறது. இதுதான் வாட் வி கால் சோசியல் ரேங்கிங். சொசைட்டி ரேங்க் பண்ணுது, சொசைட்டி ஸ்ட்ராட்டிஃபை பண்ணுது, சொசைட்டி ஆர்டர் பண்ணுது. இருக்கிற ஒவ்வொரு ஜாதியும் இந்தந்த வேலையை செய்யணும், இந்தந்த சமூக தகுதி நிலையில இருக்குது. இதே மாதிரி பாருங்க, பொன் கொடுக்கறது பெண் எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம், மாப்பிள்ளை கொடுக்கறது மாப்பிள்ளை எடுக்கிறது பார்த்தோம்னா வேற வேற ஜாதியில திருமணம் நடந்தாலும் அந்த எண்டோகமஸ் எக்ஸோகமஸ் அப்படிங்கிறத இன்ட்ரா காஸ்ட் மேரேஜ், இன்டர் காஸ்ட் மேரேஜ் நம்ம சொல்லலாம். சோ ஒரு ஜாதியில இருந்து இன்னொரு ஜாதியில திருமணம் பண்ணிக்கிறது, இல்லைன்னா தன்னுடைய ஜாதிக்குள்ளே திருமணம் பண்ணிக்கிறது நம்ம எடுத்துக்கலாம். சோ இங்க டிட்டர்மினேஷன் ஆஃப் சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது, இந்த ஒரு ஜாதிக்கான ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. அதே மாதிரி டு ப்ரொவைட் மென்டல் செக்யூரிட்டி. டு ப்ரொவைட் மென்டல் செக்யூரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த ஜாதியை இருக்கிறவங்க இந்த ஜாதியில இருக்கிறது மூலமா எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது. அது எந்த ஜாதியா வேணாலும் இருக்கலாம். இப்ப நிறைய பாத்தீங்கன்னா நிறைய யூத்ஸ் உடைய பிஹேவியர் என்னவா இருக்குது, கையில கலர் கலரா கயிறு கட்டுறது, அவங்களுக்கு என்ன ஒரு கலர் அந்த ஜாதியை சிம்பலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கலர்ல ட்ரெஸ் வியர் பண்றது. அது வேஸ்டியா இருக்கட்டும், டிஷர்ட்டா இருக்கட்டும், இல்ல ஃபார்மல் பேண்ட் ஷர்ட் எதுவா வேணாலும் இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்குது. என்ன அப்படின்னா my belongingness or my bearing this color or this symbolized things give security to me. எனக்கு ஒரு சைக்காலஜிக்கல் செக்யூரிட்டி அது கொடுக்குது. அதே மாதிரி ஆக்குபேஷனை எப்படி தீர்மானிக்கணும் அப்படிங்கிறதும் அதான் தீர்மானிக்குது. செலக்ஷன் ஆஃப் லைஃப் பார்ட்னர்ஸ் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எண்டோகமி எக்ஸோகமி, தன்னுடைய திருமணத்தை எந்த ஜாதி கூடமா நடத்த முடியும், இல்லைன்னா தன்னுடைய ஜாதிக்குள்ளேயே நடத்த முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. அதே மாதிரி கண்ட்ரோல் ஓவர் பிஹேவியர். ஒரு தனி மனிதனுடைய நடத்தையை தீர்மானிக்கிறது அவனுடைய ஜாதி தான். உதாரணத்துக்கு எல்லாரும் எல்லா வேலைகளையும் செஞ்சிட முடியாது, எல்லாரும் எல்லா தொழிலையும் ஈடுபட்டுற முடியாது, எல்லாரும் எல்லா தொழிலையும் கத்துக்கவும் முடியாது. அதுதான் நமக்கு கவனிக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி பியூரிட்டி ஆஃப் பிளட். கலப்பு திருமணம் அப்படிங்கிறத நம்ம சமூகத்துல, குறிப்பா இந்திய சமூகத்துல தமிழ் சமூகத்துல அதிகமா ஆதரிக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த கான்செப்ட் ஆஃப் பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன். பிற ஜாதியினரோட திருமணம் பண்ணினால் அதன் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு பொல்யூட்டட் குழந்தையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட். ஏன் அப்படின்னா ரத்த கலப்பு அப்படிங்கிறத விரும்புறது கிடையாது. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் ஐடியாஸ், நான் சொன்ன மாதிரி சோசியல் ஸ்டேட்டஸ் இன் சொசைட்டி அப்படிங்கிறது
எல்லாமே இங்க ஜாதி தீர்மானிக்கப்படுது. இதுல நம்ம அந்த ஜாதி பழங்குடி தொடர்ச்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே கேஸ்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ட்ரைப் அப்படிங்கிற ஐடென்டிட்டியில கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைனாமிக்ஸா இருந்துகிட்டே இருக்குது. மாற்றம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. ஜாதியில நம்மளால அப்சர்வ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். சோ இந்த கருத்துக்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதோட இன்றைய செஷனுக்கு நான் முடிவு கொண்டு வர்றேன். நன்றி, வணக்கம். இன்னொரு நாள் இன்னொரு தலைப்போடு நம்ம